வரைக்கும் போயிருக்கிறான். வைங்க வைங்க நீங்க கத்திரிக்காய் பாருங்க வந்துருச்சு. எவ்வளோங்க கட்டு? 350ங்களா? இங்கே பாருங்க காய் இருக்குது, எடுக்கலாமா? காயோட இருக்குது. சரி சரி. எத்தனைங்க? 3 எடுத்துக்கலாமா? இல்லை இல்லை காயோட இல்லை இல்லை காய் இல்லாம தான் வாங்க வந்து எடுங்க. 3 தான். எத்தனைன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. 3 எடுத்துருக்குங்களா? வேற இன்னைக்கு வந்துட்டு எங்கள் ஊரில் சந்தைங்க, அதனால நாற்றுலாம் வாங்கலான்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் நினச்சிக்கிட்டே இருந்தோம். நம்ம ஊரில் மழை பெஞ்சிட்டே இருக்குங்களா, அதனால் சரி இன்றைக்கி நாற்று வாங்கிடலாம். நேற்று வந்துட்டு காய்கறி விதைகள் எல்லாமே போட்டிருந்தோம். சரி இன்றைக்கி நாற்று வந்து வாங்கி வச்சுக்கலாம் சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருக்கோம். என்ன நாற்று வாங்கிட்டு வந்திருக்குன்ட்டு சொல்லிட்டு பார்க்கலாம். தக்காளி நாற்று. தக்காளி நாற்று வந்து வாங்கியிருக்காங்க. தக்காளி நாற்று வந்து 2 நாற்று வந்து வாங்கியிருக்கோம். 2 எல்லாமே நாட்டு இதுதான். அடுத்து வந்துட்டு மிளகாங்க. மிளகா வந்து 3 கட்டு வாங்கியிருக்கோம். இங்கே இன்னொரு கட்டு இங்கே இருக்குது. மிளகா வந்து 3 வாங்கியிருக்கோம். தக்காளி 2. இதெல்லாம் வந்து கத்திரிக்காய்ங்க, நாட்டு கத்திரிக்காய். செடியிலேயே பார்த்துட்டிங்கன்னா கத்திரிக்காயோடு சேர்ந்து பிடிங்கிட்டு வந்து வித்துட்டு இருந்தாங்க. பார்க்குறதே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதில் 3, மிளகாயில் 3, தக்காளியில் மட்டும் 2. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் தாங்க. 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்துருக்கோம். பார்க்கலாம் இதெல்லாம் வச்சு முடிச்சு காய்கறிலாம் நம்ம எந்த அளவுக்கு வந்து இதில் அறுவடை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சரி இன்னைக்கு வந்து நம்ம நாற்று எல்லாமே ஃபுல்லாக நெட்டு வைக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து ஈவினிங் 5 மணி ஆயிடுச்சுங்க. அதனால் அந்த கொஞ்சம் வெளிச்சம் போகிறதுக்குள்ளே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்குள்ளே அப்படியே நெட்டு வச்சிடலாம். எவ்வளோ அளவுக்கு நெட்டு வைக்கிறோமோ அந்தளவுக்கு நெட்டு வைக்கலாம். மீதி வந்து காலையில் பார்க்கலாம். சரி சரி வாங்க இப்போ நெட்டு வைக்கிற வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சம்மங்கி பூ தோட்டத்துலேயே வந்துட்டு கேப் இருக்கிற இடத்துலலாம் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தான் வந்து வைக்க போகிறேங்க. தியா வந்து ஃபஸ்ட்டு தக்காளி நெட்டு வச்சிடலாம் அப்படின்னு தக்காளி இது பண்ணியிருக்காங்க. இப்போ அம்மா நெட்டு வைக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? இதுக்குள்ளே போட்டு மேலே
டேய் வந்துடப்படா. வீட்டு தோட்டத்துக்கு மட்டும் வாங்க. வீட்டு தோட்டத்தில் போடுறோம். அப்புறம் இப்போ தான் ஏதோ ஒருத்தங்க வந்து 800 கன்று வேணும்னு சொல்லிட்டு போனாங்க. 2000 கன்று. 2000 கன்று நிஜமாக வாங்கிட்டு போவாங்களா? கேட்பாங்க, அதுக்கெல்லாம் மேலே போய் வாங்கிக்கலாம். தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா 2 கட்டுமே வச்சு நெட்டாச்சு. இங்கெல்லாம் வந்து தக்காளி, அது கூட இப்போ வந்து மிளகாய் நட்டுட்டு இருக்கோம். மிளகாயில வந்து முதல் கட்டு வந்து நெட்டாச்சு. இப்போ 2வது கட்டு வந்து நம்ம நட்டுட்டு இருக்கோம். வாங்க நட்டலாம். என்னன்னு தெரியல தியா, செம்பருத்தி பூலாம் இப்போ அப்படியே செடியில் இருக்குது. அந்த வண்டு சாப்பிட்றது இல்லையாட்டுறது பார்த்தியா? அதெல்லாம் பார்த்தா காலையில் ஆனால் வெயில் வந்துடும். வெயில் வந்ததுக்கப்புறம் தான் இந்த ரெட் செம்பருத்தி பூ தான் அதிகமாக எங்களுக்கு பிடிக்கும். ரெட்டு தான் அதிகமாக சாப்பிடுவானுங்க. அது இப்போ அந்த வண்டு இருக்குது, ஆனால் இப்போ அதையும் சாப்பிட்றது இல்லையாட்டுருக்குது. நம்ம இந்த மாட்டு கோமியத்தில் அப்புறம் வேப்பந்தலை, வேப்ப கொட்டெல்லாம் வச்சு நம்ம அப்பா தயாரிக்கிறாரு இல்ல, அதெல்லாம் இதை தளிக்கிறதுனால சாணியோட நாற்றமும் வரும். அதோட இதால பூச்சி வந்து கடிக்காது, சத்தும் அதிகமா இருக்கும். 2 ப்ரொடியூசர் இதுல இருக்கு, 2 சத்துக்கள் இதுல இருக்கு. அதனால தான் பூச்சி இப்போ வரதில்லை. இப்ப அதிகமா வரவே வராது. திருப்பி ஒரு டைம் ஆயிடுச்சுட்டனா அதுக்கப்புறம் வரவே வராது. இப்பதான் கோழியெல்லாம் சேர்த்துட்டு இருக்கோம். இதில் விதை தான் ஆமாம் ஆமாம். இந்த பக்கம் ஓரமாக நட்டு விடுங்க. இந்த சைடில் மஞ்சள் இருக்குல்ல, இதில் இவ்வளோ நேரம் வந்துட்டு நான் வந்து குழியெல்லாம் கொஞ்சம் எடுத்து நெட்டு வச்சுட்டு இருந்தேன். அதனால் எனக்கு அப்படியே வந்து வேர்த்துருச்சு. நான் வந்து குழி எடுத்துக்கிட்டே இருந்தேன், பாப்பா வந்து வச்சுக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் எங்கள் அப்பா போய் இப்போ தான் அந்த ஆடு மாடெல்லாம் பிடிச்சி கட்டிட்டு அப்படி இப்போ வந்து மறுபடியும் குழி எடுத்துகிட்ருக்காங்க. மழையாக தான் இருக்குது, ஆனால் இருந்தாலுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் குழி எடுக்கிறது கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இப்போ தான் நம்ம வந்து எல்லாம் செய்கிறதுனால இதாக இருக்கல. எப்படி பாருங்க வேத்துருச்சுன்ட்டு. 4-5 குழி தான் எடுத்தேன், அதுக்கே வந்து செமையாக வேத்துருச்சு. நீ இன்னும் பார்த்தீங்கன்னா முழுசாக இந்த 4 கட்டு முழுசாக இருக்குது. 3 கத்திரி விதையும் 1 மிளகா விதையும் இருக்குது. அது இன்னும் எப்போ வைக்கிற வரைக்கும் வைக்கலாம், ரிட்டாகிற வரைக்கும். அப்புறமேட்டுக்கு பார்க்கலாம். இந்த செம்பருத்தி பூ பாருங்கள், இதுதான் வித்தியாசமான செம்பருத்தி பூன்னு சொல்லிகிட்டு இருந்தோம். இது வந்து இப்போல்லாம் வந்து எங்கேயும் அதையும் எந்த வீட்லையுமே பார்க்க முடியறதே இல்லை. பூ பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு இப்போ பார்த்திங்கன்னா மொக்கு வரும், அப்படியே அந்த கோழி வந்து எல்லாம் கொத்தி விட்டுட்டு போயிடும். இப்போ வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறதுனால இந்த பூ வந்து தப்பிச்சிச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது. பாருங்கள் 2 மொக்கு வச்சுருக்காங்க. என்னது? பொதன்னு இருக்கா? இந்த சைடில் கூட வச்சுடலாம் இல்லைங்க? அப்படி இந்த பக்கம் ஆப்போசிட்டில் இந்த சைடுல. இப்போ அந்த பக்கம் வைக்கிறீங்களா, அதே மாதிரி இந்த பக்கம் வைக்கலாம். அந்த பக்கமே அப்புறம் வாழை மரம் இருக்குது, அதில் அதான் உள்ளார தானே இருக்குது. நீங்கள் இப்போ அங்கே சைடு எடுக்கிறீங்களா, அதே மாதிரி இங்கே நீட்டு வந்துட்டு ஈவினிங் ஓரளவுக்கு எல்லாமே மேலே வந்து தோட்டத்தில் வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து காலையில் அடுத்த நாள் கொஞ்சம் புளியெல்லாம் வந்து நேற்று ஈவினிங்கே வந்து எடுத்து வச்சுருந்தாங்க. ஆனால் இன்னமும் வந்து புளிகள்லாம் நிறையாவே வந்து எடுக்கணும் கொஞ்சம் லைட்டாக. பார்த்திங்கன்னா நாற்று வந்து வாடி போயிடும் இல்லைங்களா, அதனால் ஈரத்து நெய் போட்டு சுற்றி நைட்டு வந்து வச்சிட்டோம். அப்படியே செடி நாற்று வந்து அப்படியே வாடவே இல்லை, அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே தான் இருக்காங்க.
நேற்று வந்து ஈவினிங் 6 மணிக்கு மேலே ஆயிடுச்சு, இருட்டாயிடுச்சு. அதனால் ஒன்றும் வந்துட்டு தெரியல. அப்படிங்கிறனால அடுத்த நாள் காலையில் வந்து இப்போ நட போகிறேங்க. ஒன்று இல்லைன்னா 2 வை. கஷ்டப்படுறாராம். எப்படி கையில் முடிகிறேன்? இதை அதை நோண்டிட்டுப்பா. நானும் குழி எடுத்து வச்சிருந்தேன். 4 வைக்காது 2 வை பெரிய சாவாது.
நம்ம போன வருஷமும் பார்த்திங்கன்னா இதே வழியில் தான் கொத்தவரங்காய், அப்புறம் வந்துட்டு புளிச்சக்கீரை இதெல்லாம் வந்து இந்த வழியில் நம்ம வச்சுருந்தோம். நம்ம பழைய வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். நம்ம எப்படியும் பார்த்திங்கன்னா இதே லைனில் தான் வந்துட்டு மிளகாய், அப்புறமேட்டுக்கு கத்திரிக்காய், இது 2 மட்டும் தான் நம்ம இதில் வந்து வைக்க போகிறோம். மிளகாய் வந்து வச்சு முடிச்சாச்சுங்க. அடுத்து வந்துட்டு கத்திரிக்காய் வந்து வைக்கலாம் அப்படின்ட்டு வச்சுருக்கோம். இந்த இடத்துல மட்டும்தான் கொஞ்சம் கேப் இருக்குது. இது வந்து வாய்க்கால், இதுக்குள்ளே வந்து வச்சோம்னா வந்துட்டு செடி அவ்வளோக்கு எந்திரிக்கல. அதனால் இந்த வாய்க்காலில் வந்து வைக்கலாம் அப்படின்னு வச்சுருக்கோம். இது எல்லாமே வந்துட்டு நாட்டு செடி தாங்க. பாருங்க, கத்திரிக்காய் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. 3 கட்டு கத்திரிக்காய் இதில் வந்து எப்படி வைக்கலாம் அப்படின்ட்டு வச்சுருக்கோம். போன வருஷம் இந்த வாய்க்காலையும் வச்சுருந்தாங்க. அந்த கடைசியில் பாருங்கள் வெண்டைக்காய் அங்கே எல்லாமே வச்சுருப்போம். அப்புறம் இந்த பக்கம் வாய்க்கால் இருக்குது இல்லைங்களா, இதுலேயும் வந்து போன வருஷம் வந்து வச்சுருந்தோம். இந்த நிழல் வந்து அவுத்தி போட்டதுனால எல்லாமே நிழல் தாங்கி வரல. ஆனால் 1-2 செடி உள்ளார வந்து இருக்குது, காய் வந்து இருக்குது. நம்ம இதுக்குள்ளே வந்துட்டு வெண்டைக்காய், கொத்தவரங்காய் எல்லாம் நிறைய வச்சுருந்தோம். அப்பயும் பாருங்கள் மர வெண்டைக்காய் வந்து நம்ம வெட்டியிருந்தோம். வெட்டினது போக மீதி பாருங்கள். இது பார்த்திங்கன்னா இது ஒரு மர வெண்டைக்காய். இங்கே பாருங்கள், இங்கே இருக்குது மர வெண்டை. இப்போ நம்ம அப்படியே இதே லைனில் தான் ஃபுல்லாக வந்து வைக்க போகிறோம். செடி பாருங்கள் அப்படியே இருக்க வெட்டினதும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம பட்டை அவரை வந்து போட்டிருந்தோம் கொடி மேலே. இந்த பந்தல் போட்டு வந்த செடி எல்லாமே வந்து காஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மறுபடியும் போன வருஷம் போட்ட விதையிலே தான் இப்போ பாருங்கள் மேலே மலை இந்த மரத்து மேலே ஏறி அப்படியே ஃபுல்லாக வந்திருக்கு காய். இங்கே போய் இதில் போய் எப்படி பொறிக்கிறது? மேலே பாருங்கள் அகத்தி ஃபுல்லாகவே வந்து இந்த பட்டை அவரை வந்து கொடி கொடியாக போயிருக்கு. காற்று ஆனால் செம்ம காற்றுங்க. எப்படி ஆடுதுன்ட்டு எவ்வளோ பெருசு வளர்ந்துருச்சு. இந்த பந்தல்லையே வளராமல் மேலே ஏறி நல்லா வளர்ந்துருக்காங்க. நாற்று வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாகவே இந்த லைனு ஃபுல்லாக நெட்டு முடிச்சு வச்சுங்க. கடைசி வரைக்கும் இது ஃபுல்லாகவே கடைசி வரைக்கும் எண்டு வரைக்கும் முடிச்சாச்சு. இன்னும் கொஞ்சம் மீதி நாற்று எல்லாமே இருக்குது. இந்த நாற்று எல்லாமே கீழ்வையில் கொஞ்சம் நட்டு வச்சுருக்காங்க. அது இப்போ போய் பார்க்கலாங்களா? இங்கே பாருங்கள், நம்ம வந்து சிறக வரை வந்து இந்த இடத்துல போட்டிருந்தோம்ல, அந்த இடத்துலையும் வந்துட்டு இந்த பார்டர் ஃபுல்லாகவே இது இந்த இடத்துல எல்லாம் வச்சுருக்காங்க. பாருங்கள், இந்த லைனில் எல்லாமே வச்சு முடிச்சாச்சு. ஆனால் தண்ணி தான் வந்து எப்படி போகும்னு தெரியல. அங்கே மேல் வயலில் வச்சதெல்லாம் வந்து தண்ணி போகிற மாதிரி இருந்துச்சு. இதுக்கு எப்படின்னு தெரியல, வச்சுருக்கோம், பார்க்கலாம் எப்படி வருதுன்ட்டு. ஓகேங்க, நாற்று எல்லாமே நட்டு முடிச்சாச்சு. ஒரு கட்டில் வந்துட்டு 20-25 நாற்று பக்கம் இருந்துச்சு. எல்லாமே நட்டு முடிச்சாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப்